Hello friends, welcome to my channel Secret Recipe. இன்னைக்கு நம்ம செய்ய போற ரெசிபி வெண்டைக்காய் கறி. இதுக்கு தேவையான இன்கிரீடியன்ட்ஸ் வெண்டைக்காய், வெங்காயம், தக்காளி, சில்லி பவுடர், சீரகத்தூள், மிளகுத்தூள், கரம் மசாலா, தயிர், உப்பு. வெண்டைக்காய் கறி நம்ம சூடான ரைஸ் கூட சர்வ் பண்ணும்போது ரொம்ப நல்லா இருக்கும். அதோட இது சப்பாத்திக்கு ரொம்ப சூட்டபிள் சைட் டிஷ்ஷா இருக்கும். சிம்பிள் இன்கிரீடியன்ஸ் வச்சு நம்ம ஒரு டேஸ்டியான சைட் டிஷ் நம்மளால ப்ரிப்பேர் பண்ண முடியும். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி சீக்ரெட் ரெசிபி சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஸோ தட் என்னோட நோட்டிஃபிகேஷன்ஸ் எல்லாமே உங்களுக்கு வந்துடும். இப்போ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். நான் இப்போ 1/2 கிலோ வெண்டைக்காய் நல்லா கழுவி நான் தொடச்சி எடுத்து வச்சிருக்கேன். ஈரம் இல்லாமல் நீங்கள் இந்த மாதிரி தொடச்சி எடுத்து வச்சுக்கோங்க. நம்ம வெண்டைக்காய் கட் பண்ணுறதுக்கு முன்னாடி எப்பவுமே நம்ம தொடச்சிக்கணும். ஈரத்தோடு நம்ம கட் பண்ணும்போது வெண்டைக்காய் ரொம்ப வழுவழுப்பாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி நீங்கள் நல்லா தொடச்சி எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ நம்ம கட் பண்ண ஆரம்பிச்சிடலாம். மேலே இருக்கிற பாட்டு அது வேண்டாம், கட் பண்ணி எடுத்து போட்டுருங்க. இப்போ நம்ம ஈவனாக கட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி ஒரே மாதிரி நீங்கள் ஈவனாக கட் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ நான் வெண்டைக்காய் எல்லாமே கட் பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு நான் காமிக்கிறேன். இப்போ நான் வெண்டைக்காய் எல்லாமே ஒரே சைஸில் இந்த மாதிரி நான் கட் பண்ணி வச்சுருக்கேன். நீங்கள் இன்னும் கொஞ்சம் நீளமாக போடணுன்னாலும் நீங்கள் கட் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த மாதிரி நீங்கள் ஈரம் இல்லாமல் நீங்கள் இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ நம்ம ஃபஸ்ட்டு வெண்டைக்காவை நம்ம நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். அடுப்பில் ஒரு பேன் வச்சுருக்கேன். கொஞ்சமாக நான் ஆயில் விட்டுக்கிறேன். நம்ம வெண்டைக்காய் ஃப்ரை பண்ணுற அளவுக்கு நம்ம ஆயில் சேர்த்துக்கலாம். கொஞ்சம் சூடானதுக்கப்புறம் நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற வெண்டைக்காவை நம்ம அதில் சேர்த்துக்கலாம். இப்போ நான் வெண்டைக்காவை இதில் நான் சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு இது ஒரு 2 நிமிஷம் நல்லா வதக்கி விட்டுறலாம். நம்ம ஆயிலில் இந்த மாதிரி வெண்டைக்காய் நல்லா வதக்கி செய்யும்போது நமக்கு குழம்புல அந்த வழுவழுப்பு தன்மை எதுவுமே இருக்காது. டேஸ்ட்டும் ரொம்ப நல்லா இருக்கும். வெண்டைக்காய் கொஞ்சம் கலர் மாறுற வரைக்கும் நம்ம நல்லா ஆயிலில் ஃப்ரை பண்ணிக்கலாம். நான் இப்போ கடலை எண்ணெய் சேர்த்துருக்கேன். நீங்கள் எந்த எண்ணெய் விருப்பமோ நீங்கள் அந்த மாதிரி நீங்கள் சேர்த்துக்கோங்க. இப்போ இது ஒரு 2 நிமிஷம் நல்லா வதங்கட்டும். இப்போ பாருங்க, வெண்டைக்காய் ஓரளவுக்கு நல்லா வதங்கிருச்சு. கலர் கொஞ்சமாக மாறி இருக்கு பாருங்க. இப்போ இந்த ஸ்டேஜில் நான் 6-7 சின்ன வெங்காயம் நான் 2 கட் பண்ணி வச்சுருக்கேன். நான் அது கூட அதை சேர்த்துக்கிறேன். வெண்டைக்காய் கூட நம்ம சின்ன வெங்காயம் சேர்த்து நம்ம வதக்கி செய்யும் போது நமக்கு வெண்டைக்காயோட குழம்போட டேஸ்ட் ரொம்ப நல்லா இருக்கும். ஸோ இந்த மாதிரி நீங்கள் சின்ன வெங்காயம் சேர்த்துறதுன்னா சேர்த்துக்கோங்க. பெரிய வெங்காயமும் சேர்த்துக்கலாம், அதுவும் டேஸ்ட் நல்லாயிருக்கும். இது 1 நிமிஷத்துக்கு நல்லா வதக்கி விட்டுடலாம். இப்போ நமக்கு வெண்டைக்காவும் நம்ம போட்ட வெங்காயமும் நல்லா வதங்கி இருக்கு பாருங்க. இந்த ஸ்டேஜ்ல நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இப்போ உங்களுக்கு பார்க்கும்போதே தெரியும் வெண்டைக்காவும் வெங்காயமும் நல்லா வதங்கி இருக்கு பாருங்க. இப்போ ஒரு பிளேட்ல நம்ம இதை எடுத்து வச்சுக்கலாம். இப்போ நம்ம வெண்டைக்காய் கறி செய்யறதுக்கு ஆரம்பிச்சிடலாம். அடுப்பில் ஒரு பேன் வச்சுருக்கேன். நான் எண்ணெய் ஊற்றிக்கிறேன். 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் விட்டுருக்கேன். கடலை எண்ணெய் யூஸ் பண்ணியிருக்கேன். எண்ணெய் சூடானதுக்கப்புறம் நம்ம கடுகு போட்டுக்கலாம். கடுகு நல்லா பொரிஞ்சிட்டு இருக்கு. கடுகு பொரிஞ்ச உடனே நான் ஒரு பெரிய வெங்காயம் பொடி பொடியாக கட் பண்ணி வச்சிருக்கேன். அதை அது கூட நான் சேர்த்துக்கிறேன். வெங்காயம் இந்த எண்ணெயில நல்லா நம்ம வதக்கி விட்டுக்கலாம். நமக்கு எந்த அளவுக்கு வெங்காயம் வதங்குதோ அந்த அளவுக்கு நமக்கு குழம்போட டேஸ்ட் ரொம்ப நல்லா இருக்கும். ஸோ இது கலர் மாறுற வரைக்கும் நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. அடுப்பு மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. இது ஒரு 2 நிமிஷம் நல்லா வதங்கட்டும். இப்போ பாருங்க, வெங்காயம் நல்லா வதங்கி இருக்கு. இப்போ இந்த ஸ்டேஜில்
நான் ஒரு தக்காளி, பெரிய சைஸ் தக்காளி அரைச்சி வச்சுருக்கேன், அதை அது கூட நான் சேர்த்துக்கிறேன். நீங்கள் பொடி பொடியாக கட் பண்ணி போடுறதுனாலும் போட்டுக்கோங்க. தக்காளி போட்டுட்டு நம்ம நல்லா வதக்கி விட்டுக்கலாம். தக்காளியும் நம்ம ஆயிலையே நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இது ஒரு நிமிஷம் நல்லா வேகட்டும். இப்போ பாருங்க, நமக்கு வெங்காயம் தக்காளி நல்லா வெந்திருக்கு பாருங்க. இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம மசாலாஸ் எல்லாம் நம்ம சேர்த்துக்கலாம். நான் ரெட் சில்லி பவுடர் சேர்த்துருக்கேன். உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் சேர்த்துக்கோங்க. கொஞ்சமாக சீரகத்தூள் சேர்த்துருக்கேன், கொஞ்சமாக மிளகுத்தூள் சேர்த்துருக்கேன். அது கூட கரம் மசாலா கொஞ்சமாக போட்டிருக்கேன். இதெல்லாமே சேர்த்துட்டு நம்ம ஒரு தடவை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். நம்ம இந்த மசாலாஸ் எல்லாம் ஒரு தடவை ஆயிலில் நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். இந்த மாதிரி நீங்கள் நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. இதை ஒரு நிமிஷம் நல்லா வதக்கிட்டு இப்போ இந்த ஸ்டேஜில் நான் ஒரு கப் கெட்டி தயிர் வச்சுருக்கேன், அதை அது கூட நான் சேர்த்துக்கிறேன். நம்ம வெண்டைக்காய் கறி செய்யும்போது நம்ம புளி சேர்த்துவோம். நான் புளிக்கு பதிலாக தயிர் சேர்த்துருக்கேன். நீங்கள் இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டாக தயிர் சேர்த்து செஞ்சு பாருங்கள், இதோட டேஸ்ட் ரொம்ப நல்லா இருக்கும். இந்த மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ தயிர் சேர்த்துட்டு இதை நல்லா கலந்து விட்டுருங்க. இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இது கூட நான் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கிறேன். தண்ணி சேர்த்துட்டு ஒரு தடவை நல்லா கலந்து விட்டுருங்க. இப்போ இந்த டிஷ்க்கு தேவையான உப்பு சேர்த்துக்கலாம். நான் கல்லுப்பு தான் சேர்த்துருக்கேன். உங்கள் தேவைக்கு ஏற்ற அளவு நீங்கள் உப்பு சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு ஒரு தடவை நீங்கள் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு இது ஒரு 2-3 நிமிஷம் மூடி வச்சிடலாம். வெங்காயம் தக்காளி இந்த ஸ்பைசஸ் கூட நல்லா வேகட்டும். இது ஒரு 3 நிமிஷம் நல்லா கொதிச்சு வரட்டும். இப்போ 3 நிமிஷம் ஆயிடுச்சு. இப்போ பாருங்க, வெங்காயம் தக்காளி எல்லாம் நல்லா வெந்திருக்கு பாருங்க. நம்ம விட்ட ஆயிலும் மேலே வந்திருக்கு பாருங்க. இந்த ஸ்டேஜில் நம்ம வதக்கி வச்சிருக்கிற வெண்டைக்காவை நம்ம அதில் சேர்த்துக்கலாம். இப்போ வெண்டைக்காய் சேர்த்தாச்சு. சேர்த்துட்டு ஒரு தடவை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ உங்களுக்கு இந்த மசாலா ரொம்ப கெட்டியாக இருக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா நீங்கள் இன்னும் கொஞ்சம் தண்ணி மிக்ஸ் பண்ணிக்கோங்க. எனக்கு இப்போ கொஞ்சம் திக்காக இருக்கிறதுனால நான் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கிறேன். தண்ணி சேர்த்துட்டு ஒரு தடவை நீங்கள் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இந்த ஸ்டேஜில் நீங்கள் போட்டுக்கிற உப்பு காரம் எல்லாமே கரெக்டாக இருக்கான்னு நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. கொஞ்சம் கம்மியாக இருந்துச்சுன்னா நீங்கள் சில்லி பவுடர் உப்பு நீங்கள் சேர்த்துக்கோங்க. ஒரு தடவை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இதை நம்ம க்ளோஸ் பண்ணி வச்சிடலாம். இது ஒரு 3 நிமிஷம் நல்லா கொதி வரட்டும். இப்போ இதை ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். பாருங்க, நம்ம ஊற்றின ஆயில் எல்லாமே மேலே வந்திருக்கு பாருங்க. வெண்டைக்காவும் நல்லா வெந்திருக்கு. நம்ம வெண்டைக்காய் வதக்கும் போதே அதில் பாதி நல்லா வெந்துருச்சு. இப்போ இந்த மாதிரி நம்ம மசாலா கூட நல்லா கொதிக்க வைக்கும் போது வெண்டைக்காவும் நல்லா வெந்து வந்துடும். இப்போ நம்மளோட வெண்டைக்காய் கறி சூப்பராக ரெடி ஆயிடுச்சு பாருங்க. இந்த ஸ்டேஜில் நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். ஆஃப் பண்ணிவிட்டு இது ஒரு சர்விங் பவுலுக்கு நம்ம இப்போ மாற்றிக்கலாம். நம்மளோட டேஸ்டியான வெண்டைக்காய் கறி சூப்பராக ரெடி ஆயிடுச்சு பாருங்க. இது சூடான ரைஸ் கூட சர்வ் பண்ணும்போது இதோட டேஸ்ட் ரொம்ப நல்லா இருக்கும். அதோட நம்ம சப்பாத்திக்கும் சைட் டிஷ்ஷாக நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். சப்பாத்திக்கும் இந்த டிஷ் ரொம்ப நல்லா இருக்கும். இது ரொம்ப சிம்பிளான இன்க்ரீடியன்ஸ் வச்சு நம்ம ஈஸியாக அதை ப்ரிப்பேர் பண்ணிடலாம். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த ரெசிபி எல்லாருமே ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா சீக்ரெட் ரெசிபி சேனலுக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூட பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். ஸோ தட் என்னோட நோட்டிஃபிகேஷன்ஸ் எல்லாமே உங்களுக்கு வந்துடும். தேங்க்யூ. டேக் கேர். பை பாய்.